வணக்கம். என்னோட பேர் கஜோல். நான் திருச்சி மாவட்டத்தில் திருநங்கைகளுக்கு சேஃப் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். திருநங்கைகளுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் அதன் மூலயமா செயல்படுறோம். அவங்களுடைய கல்விக்காகவும் அவங்களுடைய தொழிலுக்காகவும் அவங்க சுய தொழிலுக்காகவும் தான் என்னுடைய அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இன்றைய அரசு திருநங்கைகளுக்கு கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் சொல்லிட்டு இன்றைய பட்ஜெட்டில் தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எங்கள் ஒட்டுமொத்த திருநங்கைகள் சார்பிலும் தமிழகத்தில் இருக்க திருநங்கைகள் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை எங்களுடைய இந்த முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருநங்கைகள் வாழ்வாதாரத்தில் பார்த்தீங்கன்னா பின்தேங்கி இருக்க காரணமே கல்வி இல்லாத ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த கல்வியோடைய இந்த கட்டணத்தை அரசு ஏற்குங்கிறத நாங்கள் எப்படி வரவேற்கிறோம் அப்படின்னா, நிச்சயமா எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் அவர்கள் முகம் சுளித்து பார்க்கிறாங்க மக்கள். அது இல்லாத அளவுக்கு அவர்கள் இதுல முன்னேறி படிப்புல முன்னேறி அவர்கள் நிச்சயமாக ஒரு தொழிலையோ இல்ல அவர்கள் சுய தொழிலையோ வேலை வாய்ப்புலையோ இருப்பாங்க அப்படிங்கறது நாங்க நிச்சயமா நம்புறோம். தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையும் வைக்கிறோம். என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு கல்வியில மட்டும் அவங்களுக்கு கட்டணத்தை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புல அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமா எல்லா திருநங்கைகளும் படிக்கிறதுக்கு முன் வருவாங்க. ஏன்னு கேட்டா, திருநங்கைகளுடைய வாழ்வாதாரத்தை நாங்க பார்க்கும்போது ஒரு கல்வி கட்டணம் மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதையும் தாண்டி அவங்க வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவங்க வீட்டுக்கான வாடகை இருக்கு, அவங்களுடைய சாப்பாட்டு செலவுகள் இருக்கு, அவங்களுடைய அடிப்படை தேவைகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் அவங்க படிக்கணும். ஸோ படிப்பு மட்டும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த அரசு அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான சில சலுகைகளையும் செஞ்சு தரணும் அப்படிங்கறது நான் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். ஸோ இந்த அறிவிப்பு எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ பொதுவாகவே இந்த அரசு திருநங்கைகள் மேல ஒரு அக்கறை வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த விஷயம் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு. வணக்கம், என் பேர் பவித்ரா. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கேன். இப்போ தமிழங்கி திருச்சிராப்பள்ளி கலெக்டர் ஆஃபீஸில் தமிழங்க கடை வச்சிருக்கோம், ஒர்க் பண்ணுறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் இப்போ நிதிநிலை ஒதுக்கியிருக்காரு, எங்களுக்கு படிப்புக்காக ஒதுக்கியிருக்காரு. அதுக்கு வரவேற்கிறோம். அதை நான் 12th வரையும் முடிச்சிருக்கேன். 12th வரையும் முடிச்சுட்டு என்னை மேற்கொண்டு எனக்கு காலேஜெல்லாம் போக முடியல, பணம் பற்றாக்குறையாக இருந்துச்சு. இப்போ இந்த ஒதுக்கீரை வச்சு நான் படிக்க ஆசைப்பட்றேன். நன்றியை தெரிவிக்கிறேன் தமிழக முதலமைச்சர். நன்றி. அது மாதிரி திருநங்கைகளுக்கு படிப்புக்காக ஸ்டாலின் ஐயா அவர்கள் நிதிநிலை அறிக்கை ஒதுக்கியிருக்காரு. அது ரொம்ப வரவேற்பான திட்டமாக இருக்குது. நாங்கள் வீட்டை விட்டு வந்ததால எங்கள் படிப்பு பாதியிலே நிறுத்தப்படுகிறது. இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை விட்டிருக்காரு. இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப வரவேற்பான திட்டமாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.